எல்லாருக்கும் ஷலோம். நம்ம இன்னைக்கு சபையும் காணிக்கையும் பாகம் ஒன்று பார்க்கலாம். நம்ம ஓனாயும் மாட்டுக்குட்டியும் பார்த்தோம்ல, அந்த 4 பாகங்களோட அது முடிஞ்சுது. இப்போ இல்லை நம்ம புதுசாக ஒன்று பார்க்கலாம், சபையும் காணிக்கையும் டாபிக் பார்க்கலாம். நாங்கள் இந்த வீடியோவில் பேசுகிற எல்லா டாபிக்குமே காடு வந்து எங்ககிட்ட பேசினது தான் நாங்கள் பேசுகிறோம். அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நாங்கள் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு பேச போகிற இந்த டாப்பிக்கும் காடு எங்ககிட்ட சொல்லி உங்ககிட்ட சொன்ன விஷயத்தை தான் நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். என்னோட ஹஸ்பண்டோட லைஃப்ல ஒன்று நடந்துச்சு, அதை நான் சொல்கிறேன். அவர் வந்து பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு இருந்தாரு. அப்போ வந்து அவர் வந்து படிக்கும்போது ஊழியர் செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த கோர்ஸ் முடியும் போது ஃபைனல் செமஸ்டர்ல அவர் வந்து ஒரு பெரிய ஆடிட்டோரியத்தில் உட்காந்து எக்ஸாம் எழுதினாரு. எக்ஸாம் எழுதிச்சோட திடீர்னு என்னாச்சா, அவருக்கு வந்து கையே வேலை செய்யல, வலது கை அப்படியே மறைத்து போய் நின்றுச்சா. திடீர்னு என்ன ஆச்சுன்னா, ஜீசஸ் வந்து அவருக்கு முன்னாடி வந்தாராம். அவர் வந்து முன்னாடி நிறைய விஷன்ஸ் பார்த்திருக்காரு என்னோட ஹஸ்பண்ட். ஆனா அந்த விஷன்ல வந்த மாதிரி இல்லாம ரொம்ப வந்து கிளியரா இருந்தாராம் ஜீசஸ். உடனே ஒருவேளை எல்லாருக்கும் தெரியறாருன்னு சொல்லிட்டு சுத்தி முத்தியும் பார்த்தாரு. ஆனா எல்லாரும் கேஷுவலா இருந்தாங்க. அப்பதான் தெரிஞ்சுதான் ஜீசஸ் வந்து அவருக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு அப்பதான் ரியலைஸ் பண்ணாராம். இப்ப ஜீசஸோட முகம் ரொம்ப சேடா இருந்துச்சா. எப்படி தெரியுமா, இப்போ வந்து ஒரு அப்பா வச்சுக்கோமே, அவர் ரொம்ப ஒரு பொறுப்பில்லாத அப்பாவை எடுத்துக்கோங்க. ஒரு பொறுப்பில்லாத அப்பா கிடையாது, ரொம்ப பொறுப்பா இந்த வீட்டில் வந்து அவர் படுற கஷ்டமே அவங்க பிள்ளைங்களுக்கு சுத்தமா தெரியாம அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் அந்த வீட்டை வந்து ரன் பண்ற அந்த மாதிரி ஒரு அப்பா எடுத்துக்கோங்களேன். அவருக்கு ஒரு பெரிய லாஸ் ஆகி அவரால் அதுக்கு மேல அந்த குடும்பத்தையே ஓட்ட முடியலன்னா அவர் எப்படி இருப்பாரு, அப்படியே மனசு உடைஞ்சு அப்படியே எவ்வளவுதான் இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லைன்னு அவர் முகத்துல ஒரு ரியாக்ஷன் இருக்கும்போது அது அவங்க குழந்தைங்க பார்த்துச்சுன்னா உடனே புரிஞ்சுக்குள்ள, ஓகே நம்ம சொல்லி முடிஞ்சது, அவ்வளவுதான், இனிமே உயிரே வாழ முடியாது அப்படி சொல்லி ஃபீல் பண்ணோம்ல. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் தான் ஜீசஸோட ஃபேஸ்ல இருந்துச்சா. அப்போ வந்து ஜீசஸ் சொன்னாராம், எனக்காக செய்ய 7 பேர் கூட இல்லை அப்படி சொல்லிட்டு சொன்னாராம். என்னோட ஹஸ்பண்டுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சான். ஏன்னா வந்து அவருக்கு வந்து ஊழியர் செஞ்சுட்டு இருந்தாருல படிக்கும் போதே. அப்போ வந்து அவருக்கு நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்களாம். அவர் வந்து அனாயிட்டிங் வாங்கினது கூட யாருக்கிட்டன்னா அந்த மோகன் சி லாசரஸ்ங்கிற பாஸ்டரோட மீட்டிங்ல தான் அவர் வந்து பரிசுத்த ஆயனரோட அபிஷேகத்தையே பெற்றாராம். அவருக்கு நிறைய பேர் வந்து இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்களாம். யாருன்னா சாது சுந்தர் செல்வராஜ், அப்புறமேட்டு வின்சென்ட் செல்வராஜ், அப்புறமேல உர்பட் ஏஞ்சல்ங்கிற அவர் வந்து வெளியில உள்ளவர் ஃபாரினர், அப்புறம் டிபி ஜோஷுவா, பென்ஹின், இந்த மாதிரி பெரிய பெரிய பாஸ்டர்ஸ்லாம் அவருக்கு வந்து இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்களாம். அவங்கள மாதிரி அவர் வரணுன்ட்டு தான் அவர் வந்து ஊழியை செஞ்சுட்டே இருந்தாரா என்னோட ஹஸ்பண்ட். அப்போ வந்து அவருக்கு வந்து இவங்களெல்லாம் சொன்னாரா, இவங்கெல்லாம் இருக்காங்களே, நீங்க என்ன ஜீசஸ் 7 பேர் கூட இல்லைன்னு சொல்றீங்களே அப்படி சொல்லிட்டு ஜீசஸ் கிட்ட ரொம்ப ஷாக்கா கேட்டாராம். இப்ப ஜீசஸ் திரும்பவும் என்னதான் சொன்னாராம், எனக்காக செய்யறதுக்கு 7 பேர் கூட இல்லை அப்படி சொல்லிட்டு சொன்னாராம். என்னோட ஹஸ்பண்டுக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு புரியுற மாதிரிதான் சொல்லுங்களேன் அப்படி சொல்லிட்டு ஜீசஸ்ட கேட்டாராம். அதுக்கு ஜீசஸ் சொன்னாராம், இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரே சபையா ஒற்றுமையா சகோதர அன்போட அவங்க காணிக்கையெல்லாம் ஒன்னா வச்சு என் கூட ஊழியர் செய்வாங்களா அப்படி சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டாரா ஜீசஸ். உடனே ஹஸ்பண்டுக்கு குபேர்னு சிரிப்பு வந்துடுச்சான். அந்த சேட் சினாரியோல கூட அப்படி குபேர்னு சிரிப்பு வந்துடுச்சான். ஏன்னா அவர் வந்து ஊழியர் செஞ்சுட்டு இருந்தாரு படிக்கும் போதே சொன்னோம்ல. அப்ப வந்து அவர் ஊழியர் செய்யும் போது இவங்க கூட எல்லாம் அவர் ஒர்க் பண்ணிருக்காராம். தமிழ்நாட்டுல உள்ள அந்த பெரிய பாஸ்டர்ஸ் கூட எல்லாம் அவர் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்களாம். அதனால அவர் வந்து பார்த்திருக்காரு அவங்களுக்குள்ள உள்ள வேறுபாடுகள், அவங்களுக்குள்ள உள்ள பிரிவினைகள் எல்லாம் பார்த்திருக்காராம். அதே மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம், ஒருத்தவங்களுக்கு வந்து கோடிக்கணக்குல வந்து காணிக்க ஒரு பாஸ்டருக்கு, சில பாஸ்டருக்கு வந்து 1000 கணக்குல வரும், சிலருக்கு வந்து லட்சக்கணக்குல வரும், சிலருக்கு வந்து கம்மியா தான் வரும். அப்போ வந்து எல்லாரும் ஒன்னா ஊழியம் செஞ்சாங்கன்னா என்ன ஆகும், காணிக்கை வந்து சேமா தானே ஷேர் பிரிக்க வேண்டியது இருக்கும். அப்போ வந்து பெரிய பிரச்சனை எல்லாம் வரும்ல, சேமா ஷேரே பிரிக்க மாட்டாங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல. அப்படிதான், அதனாலதான் ஹஸ்பண்ட் வந்து அப்படி சிரிச்சாராம். அப்படிதான் ஜீசஸ் சொன்னார். அதனாலதான் நான் சொன்னேன், எனக்காக செய்யறதுக்கு 7 பேர் கூட இல்லை அப்படி சொல்லிட்டு சொன்னாரா ஹஸ்பண்ட. சரி நீ வா எனக்காக, நீ வந்து எனக்காக வந்து செய் அப்படி சொல்லிட்டு அவர் கூப்பிட்டாராம். அப்ப வந்து அவர் வந்து எக்ஸாம் எழுத உட்கார்ந்தாருல, அப்பதான் அவர் கூப்பிட்டாரா, நீ வா அப்படி சொல்லிட்டு, நீ இப்ப வந்தாதான் வந்தபடி சொல்லிட்டு வா அப்படி சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஜீசஸ் கூப்பிட்டாராம். அப்ப வந்து அவர் அந்த எக்ஸாமை விட்டுட்டு அப்பல இருந்து இப்ப வரைக்கும் காடுக்காக ஊழியர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இதை நான் உங்களுக்காக உங்ககிட்ட இதை ஏன் ஷேர் பண்ணிக்கிட்டேன்னா,
இப்போ வந்து ஜீசஸ் வந்து அவங்களோட சீஷரை உலகமெங்கும் அனுப்பி என்ன சொன்னாரு, நீங்க உலகத்தின் கடையெல்லை வரைக்கும் போய் எனக்கு சீஷரா இருங்கன்னு சொன்னாரு. ஆனா நம்ம ஒருத்தரும் என்ன பண்றோம், நம்மளதான் ஜீசஸ் கால் பண்றாரு, அந்த வசனம் நம்மளுக்கு உள்ளதுன்ட்டு நம்மளும் அவருக்காக ஊழியர் செய்யணும், அவரோட சீஷரா கடையெல்லை வரைக்கும் போய் சாட்சியா இருக்கணும்னு எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி உள்ளதுதான் இதுவும். அவர் வந்து என்னோட ஹஸ்பண்டை மட்டும் அழைக்கல, நம்ம ஒவ்வொருத்தவரையும் அழைக்கிறாரு. அவர் ஒருத்தவரை கூப்பிடல, 7 பேரை கூப்பிடுறாரு. நம்ம ஒருத்தவரும் அந்த காலிங்கை நம்மளுக்குன்னு எடுத்துக்கணும். நம்மளுக்குன்னு எடுத்துட்டு நம்மளாம் என்ன பண்ணணும், நம்ம ஒன்னா சேர்ந்து சகோதரத்துவமா அன்போட எல்லாரும் காணிக்கை ஷேர் பண்ணி நம்ம அதை செய்யணும்னு நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும்னா, இந்த ஊழியத்துக்கு நம்ம காலிங் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துக்கணும். அதே மாதிரி நாங்க இந்த டாபிக்ல பேச போறது யாருடைய மனசையும் வந்து புண்படுத்தணும்ன்ற நோக்கத்தோட பேசல, யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு பேசல. எல்லாரோட ஊழியத்தையும் நாங்க சப்போர்ட் பண்றோம். அவங்க எல்லாருமே காடுக்குன்னு செய்யறத நாங்க வந்து சப்போர்ட் தான் பண்றோம், யாரையும் நாங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணல. நல்லா உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? முன்னாடி காலகட்டத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ரட்சிப்பு அதை பத்தி தான் ரொம்ப அதிகமா பேசுவாங்க. இப்பதான் நிறைய ஹோலி ஸ்பிரிட்டோட அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகம், அவரோட வல்லமை, அதை பத்தி நிறைய பேர் ஏத்துக்கிறாங்க. கொஞ்சம் பேர் ஏத்துக்கல, ஆனா நிறைய பேர் ஏத்துக்கிறாங்க. முன்னாடி எல்லாம் பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகமும் அவருடைய அனுபவத்தையும் ரொம்ப வந்து அது வந்து யாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால அதுல வந்து 1 or 2 வந்து பேசுவாங்க அதை பத்தி. இந்த மாதிரி ஹோலி ஸ்பிரிட்டோட அபிஷேகம் இருக்கு, அவரோட வல்லமை, அனாயிட்டிங், அவரோட செயல் எல்லாத்தையும் அவங்க சொல்லும் போது அங்க வந்து அதிகமா ரட்சிப்பை பத்தி தானே பேசிட்டு இருக்காங்க முன்னாடி. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. 1-2 பேர் வந்து ஹோலி ஸ்பிரிட்டோட அபிஷேகத்தை பத்தி பேசும்போது அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இந்த அபிஷேகத்தை பத்தி பேசுறவங்க ரட்சிப்பை பத்தி பேசுறவங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இதுல 2 பேருமே கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த ரட்சிப்பை பத்தி பேசுறவங்க அப்கிரேடா ஆனாதான் என்ன புரியும், அப்கிரேட் ஆகி பேசுறதுதான் இந்த பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேக பத்தி உள்ள ரெவலேஷன். அவங்களோட அப்டேட் தான் இதுவே தவிர இது வேற அது வேற கிடையாது. அதனால அதுல கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதுல இருந்து கிரிட்டிசைஸ் பண்றதுல ஒண்ணுமே இல்லை, அது அப்கிரேட் ஆகுறதுதான். அந்த மாதிரிதான் இந்த காலகட்டத்துல இந்த சபையும் காணிக்கையும் எல்லாருமே ஒன்னா இருந்து ஒரே சபையா எல்லாரும் அவங்க காணிக்கையும் ஒன்னா வச்சு ஷேர் பண்றதுங்கிறது பரிசுத்த ஆவியானவர்கிட்ட உள்ள ஒரு அப்டேட்டான ஒரு விஷயம், அதுல உள்ள ஒரு அப்கிரேடான ஒரு விஷயம் தவிர நாங்க வந்து அதை வந்து மற்ற சபைகள்ல உள்ளவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணல, யாரையும் மனசையும் புண்படுத்துறதுக்காக இதை பேசல. இது வந்து உங்க எல்லாருக்குமே நீங்களும் இதை செய்யுங்க அப்படி சொல்லிட்டுதான் நாங்க இதை பத்தி பேசுறோம். ஓகே, இந்த சபைக்கும் காணிக்கைக்கும் என்ன கனெக்ஷன், எதுக்காக இதை பத்தி பேசுறீங்க அப்படி சொல்லிட்டு நீங்க கேட்டிருப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கும், அதை பத்தி பார்ப்போமா? ஒரு காலகட்டத்திலயும் ஒரு விஷயம் சென்டரா வச்சிருப்பாங்க மக்கள் எப்பவுமே. இப்பதான் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, மணியை சென்டரா வச்சிருக்காங்க. முன்னாடிலாம் வந்து காசுன்னு ஒரு விஷயம் இருக்காது, அப்பெல்லாம் பண்டமாற்று முறைதான் வச்சிருப்பாங்க. இப்ப என்கிட்ட வந்து ட்ரெஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உடை இருந்துச்சுன்னா அந்த உடைய கொடுத்துட்டு எனக்கு சாப்பாடு இல்லைன்னா அவங்க கிட்ட தானியம் வாங்கிக்குவேன். இதுவே என்கிட்ட தானியம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தானியம் கொடுத்துட்டு என்கிட்ட ட்ரெஸ் இல்லைன்னா அவங்க கிட்ட ட்ரெஸ் வாங்கிக்குவேன். இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன தேவையோ அது கொடுத்துட்டு அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்குவாங்க. அது வந்து பண்டமாற்று முறை அப்படி சொல்லிட்டு முன்னாடி பண்டமாற்று முறையை தான் சென்டரா வச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் வளர என்ன பண்ணாங்கன்னா, நாணயங்கள்லாம் கண்டுபிடிச்சாங்க. தங்க நாணயம், வெள்ளி நாணயம், அந்த மாதிரி அதை வச்சுதான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரெஸ்ஸு, சாப்பாடு இந்த மாதிரி எல்லாத்தையும் வாங்கிக்குவாங்க. அதுக்கு பிறகுதான் பேப்பர்லாம் வந்துச்சு. அப்புறம் தான் மணி, காசு இதெல்லாம் வந்து அச்சடிச்சாங்க. அதுக்கு பிறகுதான் மணின்ற ஒரு விஷயம் வந்துச்சு. அப்புறம் எல்லாரும் காசை வந்து வச்சு ட்ரெஸ்ஸு, ஃபுட்டு எல்லாமே வாங்கிக்குவாங்க. அதுக்கு பிறகு அப்கிரேட் ஆகி ஏடிஎம் கார்டுன்னு வந்துச்சு. அப்ப அந்த ஏடிஎம் கார்டை வச்சு ஸ்வைப் பண்ணி அதுல வந்து அது மூலமா அவங்க ஃபுட்டு, க்ளோத் எல்லாமே வாங்கிக்குவாங்க. அது இன்னுமே அப்கிரேட் ஆகி வந்து இன்டர்நெட் பேங்கிங் ஆயிடுச்சு. எல்லாருமே இன்டர்நெட் வழியாவே என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிறாங்க, தேவையானதை வித்துக்கிறாங்க, அவங்க எல்லாத்தையுமே பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரிதான் ஒரு காலகட்டத்திலயும் ஒண்ணு சென்டரா இருந்துச்சு. அவங்க அது மாதிரி இப்போ சென்டரா இருக்கிறது தான் மணி. முன்னாடி அதுவே என்னவா இருந்துச்சுன்னா, பண்டமாற்று முறையா இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன வந்துச்சு, காயினா இருந்துச்சு. அப்புறமா மணியா இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் நான் எதுக்காக சொன்னேன்னா, ஆதாம் ஏவாள் காலத்துல என்ன இருந்துச்சு, மரம் தானே இருந்துச்சு. அதுதான் அவங்களுக்கு அப்ப சென்டரா இருந்துச்சு. எப்படி பண்டமாற்று முறையில இருந்துச்சோ, அப்புறமா நாணயம் வந்துச்சோ, அப்புறமா காசு, இன்டர்நெட் பேங்கிங் மாதிரி ஆதாம் ஏவாள் காலத்துல அவங்களுக்கு சென்டரா இருந்தது வந்து மரம்.
அப்போ வந்து அதனாலதான் காட் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க வந்து ஏதேன் தோட்டத்துல எல்லா மரங்களில் உள்ள கனிகளையும் சாப்பிட்டுக்கோங்க, ஆனா அதுல ஒரு நன்மை தீமை அறியத்தக்க மரம் ஒண்ணு இருக்கு, அதுல உள்ள கனியை மட்டும் புசிக்காதீங்க அப்படி சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஆனா பிசாசானவன் என்ன தெரியுமா பண்ணுவான், அவன் வந்து ஏவாள்கிட்ட சொல்லிடுவான், நீங்க வந்து இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா, நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்க காட மாதிரி ஆயிடுவீங்க அப்படி சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்துவான். ஆல்ரெடி ஆதாமும் ஏவாளும் எப்படி தெரியுமா இருப்பாங்க, காட மாதிரிதான் இருப்பாங்க. காடோட சாயல தான் அவங்கள காட் படைச்சிருப்பாரு. ஆனா அவன் ஒரு பொய்ய சொல்லி, நீ இதை சாப்பிட்டாதான் அவரை மாதிரி ஆவ, நீ இப்ப வந்து குறைச்சலா இருக்க அப்படி சொல்லிட்டு அவன் மனசுல அதை விதைச்சிருவான். ஆல்ரெடி பிசாசே எப்படி தெரியுமா விழுவான், அவன் ஒரு ஏஞ்சலா தான் இருப்பான். அவன் வந்து என்ன பண்ணுவான், காடை விட நம்ம பெரிய ஆள் ஆகணும், நான் தான் பெரிய ஆளா இருக்கணும்னு நினைச்சிட்டு அவன் அதை நினைக்க சொல்லியே அவன் பிசாசா மாறிடும். அதே எண்ணத்தை தான் எடுத்துட்டு வந்து ஏவாள் மனசுலயும் விதைக்கிறான். நீயும் வந்து இந்த மாதிரி இந்த பழத்தை சாப்பிடு, அப்பதான் நீ வந்து பெரிய ஆள் ஆவ அப்படி சொல்லிட்டு நீ காடை மாதிரி ஆவ அப்படி சொல்லி அந்த ஏற்றத்தாழ்வு அவன் மனசுல விதைச்சிருவான். உடனே வந்து அவனுக்கு காடுக்கும் அவளுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டு அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை வந்து சாப்பிட்டுருவான். சாப்பிட்ட பிறகுதான் அவங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வே வரும். அது வரக்கூடாதுன்னு தான் காடு என்ன பண்ணுவாருன்னா, அந்த பழத்தையே சாப்பிட வேணாம்னு சொல்லுவார். ஆனா அவன் என்ன பண்ணிடுவா, நான் தான் பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாம் ஏவாள் வந்து அதை சாப்பிட்டுருவாங்க. சாப்பிட்டு அவங்க என்ன ஆயிடுவாங்க, ஃபால் ஆயிடுவாங்க. அதுக்கு பிறகு ஆதாம் ஏவாளுக்கு குழந்தைங்கள்லாம் பிறக்கும். காயின் ஆபேல்னு 2 பேரு, அவங்க 2 பேரும் உங்களுக்கு குழந்தையா பிறப்பாங்க. இதுல காயின்ங்கிறவர் என்ன பண்ணுவாருன்னா, ஆடுகள் எல்லாம் மேய்ப்பாரு. காயின்ங்கிறவர் என்னன்னா, வயல்வெளியில வந்து தானியங்கள்லாம் பயிரிடுவாரு. ஆபேலுங்கிறவர் தான் ஆடு மாடுகள் எல்லாம் மேய்ப்பாரு. இதுல வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஆபேலுங்கிறவர் அவர்கிட்ட இருக்க சிறந்த ஆடெல்லாம் கொண்டு போய் காடுக்கு காணிக்கையா கொடுப்பாரு. காயின் என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து அந்த மாதிரி முதல் தரமான தானியத்தை கொண்டு போகாம சுமாராவும் மோசமாவும் இருக்கிற அந்த தானியத்தை எடுத்துட்டு போய் காடுக்கு காணிக்கையா கொடுப்பாரு. அப்போ வந்து இதுல எது பெஸ்ட் வந்து ஆபேலோட காணிக்கை தானே, அது காடு வந்து அக்செப்ட் பண்ணி அதை வந்து பிளஸ் பண்ணுவாரு. உடனே காயின் மனசுல ஒரு ஏற்றத்தாழ்வு வந்துடும். காடுக்கு வந்து ஆபேல தான் பிடிக்கும், நம்மள பிடிக்காதுன்னு அவரே நினைச்சுக்குவானா. காடுக்கு 2 பேருமே பிடிக்கும், ஆனா அவன் மனசுல ஒரு ஏற்றத்தாழ்வு வந்துடும். எதனால, அந்த பொருள் இப்ப மணி, அப்ப வந்து அவங்களுக்கு எது பெருசு, ஆடு மாடும் அந்த தானியமும். அதனால அவனுக்குள்ள ஒரு ஏற்றத்தாழ்வு வந்துடும். ஏற்றத்தாழ்வு வந்தோடனே நான் தான் பெரிய ஆளா இருக்கணும்னு சொல்லிட்டு காயின் நினைச்சிட்டு ஆபேல போய் கொன்னுருவான். பாருங்களேன், இந்த இப்ப மணி அப்ப வந்து அந்த 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 தானியத்துக்காகவும் ஆட்டுக்காகவும் என்ன பண்றான், அவன் தான் பெரிய ஆளா இருக்கணும்ட்டு அவன் அந்த அண்ணன் தம்பிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பையே மறந்துட்டு அவன் வந்து அவனை கொலை பண்ணிடுவான். இதனால காயினுக்கும் ஆபேலுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பும் என்னாச்சு, போச்சு. காயினுக்கும் காடுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பும் போயிடுச்சு. அவன் என்ன நினைக்கிறான், காடு வந்து நம்மள பெருசா நினைக்கல அப்படி சொல்லிட்டு தானே அதை பண்றான். காடுக்கும் அவனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் போயிடுச்சு. அதுக்கு பிறகு வந்து இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகி அவங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு வந்துருச்சு. ஆதாம் ஏவாளுக்கு வந்த மாதிரி காயின் ஆபேல். அப்புறம் ஆபிரகாம் லோத் இருந்தாங்க. இவங்க 2 பேரும் பெரிய ஐஸ்வர்யவான்களா இருந்தாங்க. அதனால அவங்களோட வேலையாட்களுக்குள்ள சண்டை வந்துடும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆபிரகாமும் லோத்தும் எதிர் திசையில வந்து சொத்துக்களை பிரிச்சுட்டு, நீ அந்த சைடு போ, நான் இந்த சைடு போன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிரிஞ்சுடுவாங்க. எப்படி ஃபர்ஸ்ட் வந்து ஆதாம் ஏவாளுக்கு வந்து மரம் தானே அவங்களுக்கு சென்டரா பெருசா இருந்துச்சு, அதனால அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு, பிரிவினை வந்து ஏற்றத்தாழ்வு இருந்துச்சா. அதுக்கப்புறமா காயின் ஆபேலுக்குள்ள என்ன பெருசா இருந்துச்சு, தானியமும் ஆடும். அது அவங்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துச்சு, ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி ஆபிரகாம் லோத்துக்குள்ளேயும் என்ன பிரிவினை ஏற்படுத்துச்சு, இந்த சொத்து இந்த மாதிரி அவங்களோட ஐஸ்வர்யம், அதனால தான் என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினையை ஏற்படுத்துச்சு. அப்புறமா ஆபிரகாமோட வம்சாவழியில வந்து யாக்கோபு ஏசாங்கிற பிரதர்ஸ் வருவாங்க. இதுல என்ன நடக்கும்னா, ஏசா தான் ஃபர்ஸ்ட் பையன், யாக்கோபு செகண்ட் பையன். அதனால யாக்கோபு என்ன பண்ணுவான்னா, அவங்க அப்பாவை ஏமாத்தி ஏசாக்குள்ள அந்த சொத்தெல்லாம் வந்து அந்த ஆசீர்வாதத்தை அவன் வாங்கிடுவான். ஒரு சொத்துக்காக என்ன பண்ணிட்டான், அவங்க அண்ணனையும் அவங்க அப்பாவையும் ஏமாத்திட்டான். அந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆயிடுச்சுன்னா பிரேக் ஆயிடுச்சு. அவங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு வந்துருச்சு. நான் தான் பெரிய ஆளா இருக்கணும்னு தானே யாக்கோபு அதை செய்யறான். அந்த ஆதாம் ஏவாள் வந்து நான் தான் பெரிய ஆளா இருக்கணும், அந்த பழத்தை சாப்பிட்ட மாதிரி காயின் வந்து நான் தான் பெரிய ஆளா இருக்கணும்னு ஆபேல கொண்ட மாதிரி ஆபிரகாமும் லோத்துவும் பிரிஞ்ச மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணிட்டான்னா, யாக்கோபு நான் தான் பெரிய ஆளா இருக்கணும்னு சொல்லிட்டு ஏசாவையும் அவங்க அப்பாவையும் ஏமாத்திட்டு அவனோட சொத்தையும் அந்த ஆசீர்வாதத்தையும் எடுத்துக்குவான்.
இதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியணும்னா இப்போ உள்ள காலகட்டத்தை எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்ம எல்லாருமே நம்ம சின்ன வயசுல நம்மளோட பிரதரோடையும் சிஸ்டரோடையும் ரொம்ப சந்தோஷமா ஒரே தட்டிலே சாப்பிடுவோம். அவங்க நம்மளோட சிஸ்டர் போடுற ட்ரெஸ்ஸையே போட்டுப்போம். அப்படியே ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருப்போம், அப்படியே ஒற்றுமையா இருப்போம். ஆனா வளர்ந்து கல்யாணம் ஆனவொடனே சொத்தெல்லாம் பிரிச்சிருவாங்க. சொத்தெல்லாம் பிரிச்ச பிறகு சிலர் ஏழையா இருப்பாங்க, சிலர் பணக்காரங்கள் ஆயிடுவாங்க. இதனால ஏற்றத்தாழ்வு வரும், அதுக்கு பிறகு மனக்கசப்பு வரும், அப்புறம் அவங்க ரிலேஷன்ஷிப்பே பிரேக் ஆயிடும். இந்த மாதிரி தான் அவங்களுக்குள்ளேயும் என்னாச்சு. இப்ப காசு மெயின். ஆதாம் ஏவாள் காலத்துல மரம் தான் பெருசு, மரம் தான் உங்களுக்கு மணி மாதிரி. அதுக்கு பிறகு காயினா அபேலோட அந்த காலகட்டத்துல தானியமும் ஆடும் தான் பெருசு. அந்த மாதிரி அவங்க காலகட்டத்துல எது இதெல்லாம் பெருசா இருந்துச்சோ, அந்த சென்டரா எது இருந்துச்சோ அது என்ன பண்ணுச்சு, அவங்களெல்லாம் பிரிச்சு அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை உடைச்சு அவங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு கொண்டு வந்துச்சு. நீங்க சொல்லுவீங்க உடனே ஆதாம் ஏவாள் தான் என்ன பண்ணிட்டாங்க, அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டுட்டாங்க. நான் ஆதாம் இடத்துல ஏவாள் இடத்துல வந்துன்னா நான் கண்டிப்பா அந்த கனியை சாப்பிட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போதான் அது மரம். இப்போ எப்படி மணி இருக்கு, அது அந்த மாதிரிதான் இப்ப மணி அப்ப மரமா இருந்துச்சு. இப்போ நீங்க உங்க மணியை காடுக்கு தாரீங்களா, காடுக்கு தாரேன்னு சொல்லிட்டு தாரீங்களா? இப்ப நீங்க தரதா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் முன்னாடி ஆதாம் ஏவாளா இருக்கும்போது அந்த பழத்தை சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. இப்ப நீங்க காடுக்கு கொடுக்காம எல்லா மணியும் நீங்களே வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க தான் முதல்ல போய் அந்த நன்மை தீமை அறியறதுக்க கனியையும் சாப்பிட்டுருப்பீங்க. இப்ப அது மணியா இருக்கு, அப்ப என்னவா இருக்கு, மரமா இருக்கு. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஆனா ரெண்டுமே என்னதான், ஒண்ணுதான். அந்த காலத்துல அவங்க எது சென்டரா வச்சிருக்காங்களோ அதுதான். அதனாலதான் பைபிள்ல வருது, எல்லா பாவத்துக்கும் வேறா இருக்கிறது இந்த பணம் அப்படி சொல்லிட்டு வருது. நம்ம உடனே உள்டாவா என்ன சொல்லிடுறோம், எல்லா பாவத்துக்கும் வேறா இருந்தது அந்த ஆதாம் ஏவாள் சாப்பிட்டாங்கல்ல அந்த நன்மை தீமை அறியத்தக்க மரம் தான் எல்லா பாவத்துக்கும் வேறா இருந்துச்சுன்னு சொல்றோம். அப்ப அந்த மரம் தான் அப்போ மணியா இருந்துச்சு. இப்ப என்னவா இருக்கு, மணியா இருக்குது. அப்போ மரமா இருந்துச்சு. ஆனா நம்ம அப்படியே மாத்தி சொல்லிடுறோம். ஆனா நம்ம இப்ப காடுக்குன்னு காசு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம அப்பவும் அந்த பழத்தை சாப்பிட்டுக்க மாட்டோம். ஆதாம் ஏவாளோட இடத்துல இருந்தா நம்மளும் அந்த பழத்தை சாப்பிட்டுருக்க மாட்டோம். ஆனா இப்ப நீங்க உங்க பணத்தை நீங்களே வச்சுட்டு காடுக்குன்னு தரலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தான் அந்த ஆதாம் ஏவாளா இருந்தா அந்த பழத்தை நீங்க சாப்பிட்டுருப்பீங்க. அதனாலதான் சொல்ல வரேன், எல்லா பாவத்துக்கும் வேற என்னதான் இருக்கு, அந்த பணம். அது அவங்க எது ஒண்ணு அந்தந்த காலகட்டத்துல எதை சென்டரா வைக்கிறாங்களோ அதுதான் எல்லாத்துக்குமே வேறா இருக்கு. அப்ப அதான் பணம். இப்ப எது பணமா தானே இருக்கு, அதுதான் அந்த பைபிள்ல சொல்லியிருக்காங்க. எல்லா பாவத்துக்கும் வேற பணம் இருக்கு அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். இதை நம்ம இன்னும் தெளிவா ஜீசஸோட பார்வையில இருந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் தெளிவா வந்துடும். ஜீசஸ் கிட்ட ஒரு பையன் வருவான். அவங்க பெரிய ஐஸ்வர்யவான். அவங்க என்ன பண்ணுவான்னா, ஜீசஸ் கிட்ட நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும், நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு ஜீசஸ் சொல்லுவாரு, உங்ககிட்ட இருக்க எல்லா சொத்தையும் வித்து கொடுத்துடு அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சொல்லுவாரு. உடனே அவன் சோகமா போயிடுவான். அவர் அதாவது அந்த நம்ம ஆதாம் ஏவாள் காலத்துல மரம் இருந்துச்சுல்ல, அந்த மரத்துல அந்த நன்மை தீமை அறியத்தக்க மரம் இருக்குல்ல, அதுதான் அந்த இப்ப இருக்க அந்த பணமா இருக்க அந்த ஐஸ்வர்யம் எல்லாமே, அதுதான் அந்த மரம். அதுதான் காடு அங்க தொடாத, நீ நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை தொடாதன்னு சொன்ன மாதிரிதான் ஜீசஸ் என்ன சொல்றாரு, நீ இந்த உன்னோட சொத்து சுகத்தை விட்டுட்டு வான்னு சொல்றாரு. எதுக்காக, அங்க நித்திய ஜீவனுக்கு அந்த ஜீவ விருட்சமும் இருந்துச்சுல, அந்த பழத்தை சாப்பிட்டு ஆதாம் ஏவாள் நித்தியமா வாழ்றதுக்கு காட் என்ன சொன்னாரு, அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை தொடாதன்னு தானே சொன்னாரு. அந்த மாதிரிதான் ஜீசஸ் சொல்றாரு, நீ நித்திய ஜீவனை சிந்திச்சு நித்தியமா வாழணும்னா நீ என்ன பண்ண, அந்த இப்ப இருக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி மாதிரி இருக்க அந்த ஐஸ்வர்யத்தை நீ வித்துட்டு வா அப்படி சொல்லிட்டு ஜீசஸ் ரொம்பவே தெளிவா சொல்றாரு. இதுல நம்ம என்ன சொல்ல வரோம்னா, நம்ம எல்லாருக்குமே சென்டரா இருக்கிறது அப்பப்ப எதெல்லாம் சென்டரா இருக்கோ அதுல அதுதான் எல்லா பாவத்துக்கும் வேறா இருக்கு. அதுதான் நம்ம காட் அதுல கேர்ஃபுல்லா இருக்க சொல்றாரு. ஓகே, காட் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை நடந்துச்சுல ஆதாம் ஏவாள் காலத்துல. அவங்க பிரிஞ்சுட்டாங்க. ஆதாமும் ஏவாளும் காடை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. காயின் ஆபேலை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. காயின் காடை விட்டும் பிரிஞ்சுட்டான். ஆபிரகாம் லோத்தும் சொத்தால பிரிஞ்சாங்க. யாக்கோபு ஏசா பிரிஞ்சாங்க. இப்ப வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், நம்மளோட சிஸ்டர் பிரதர்ஸ் எல்லாம் சொத்தால என்ன பண்றோம், பிரிஞ்சிரும். காடு ஆனா எப்படி, காடுக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. எல்லாருமே ஒற்றுமையா ஒன்னா சகோதரத்துவமா அன்பா இருக்கணும்னு தான் அவர் ஆசைப்பட்டாரு. அதுக்காக அவர் ஒண்ணு செஞ்சாரு. என்ன செஞ்சாருன்னு பாப்போமா, அதுக்கு ஒரு ஸ்டோரியா பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டுல யாக்கோபு இருப்பாரு. யாக்கோபோட பையன் லேவி இருப்பாரு. லேவி என்ன பண்ணுவாருன்னா, அவர் கொலை பண்ணிடுவாரு மனுஷனை. அதனால யாக்கோபு லேவியை சபிச்சிடுவாரு. நீ மித்த சகோதரர்களை விட தரித்திரரா நாடோடியா
இப்படி இருப்ப, மோசமா இருப்ப அப்படி சொல்லிட்டு சொல்லிடுவாரு. அவங்களோட மற்ற சகோதரர்கள்லாம் நல்லா இருப்பாங்க. ஆனா லேவி மட்டும் ஒரு தரித்திரராகவும் அவங்க ஒரு மோசமா ஒரு நாடோடியாவும் அப்படியே சிதறி போய் இருப்பாரு. அப்புறமா அவங்களுக்கு கோத்திரம் வந்துடும், அவங்களுக்கு நிறைய ஜென்ரேஷன் வரும். அப்போ வந்து லேவி கோத்திரம் மட்டும் எப்படி இருக்கும்னா மெத்த கோத்திரம் எல்லாம் நல்லா ஐஸ்வர்யவான்களா இருப்பாங்க. ஆனா லேவி கோத்திரம் மட்டும் தரித்திரரா இருப்பாங்க. மெத்த கோத்திரத்தை விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா செதறுண்டு கிடப்பாங்க, அப்படி நாடோடியா சுத்திட்டு இருப்பாங்க. இதெல்லாம் போய் காட் என்ன ஆசைப்படுறாரு, எல்லாரும் ஒன்னா இருக்கணும் தானே ஆசைப்படுறாரு. அதுக்காக காட் கொண்டு வந்த ஒரு சிஸ்டம் தான் கூடாரம், ஆசாரிப்பு கூடாரம், அதாவது டேபர்நாக்கிள் சொல்றோம். அது வந்து அப்போ டேபர்நாக்கிள், இப்போது என்னதுன்னா சபை. அந்த சபையை தான் காட் வந்து அப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா டேபர்நாக்கிள்ல அவங்களுக்கு புரியுற விதத்துல டேபர்நாக்கிள் ஒரு விஷயத்த கொண்டு வந்தாரு. அதாவது எப்படி வந்து ஆதாம் ஏவாள் இருந்த அந்த ஏதேன் தோட்டத்துல காட் இருந்தார்ல, அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்லுவாருன்னா நான் வந்து இந்த டேபர்நாக்கிள் இந்த ஆசாரிப்பு கூடாரத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அந்த ஏதேன் தோட்டத்துல நன்மை தீமை அறியத்தக்க கனியை அவங்களை சாப்பிட வேணாம்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி இந்த ஆசாரிப்பு கூடாரத்துல என்ன சொல்லுவாருன்னா உங்களோட எல்லா அந்த இதுலயும் 10ல் 1 பங்கை நீங்க எடுத்துட்டு வந்து தொடாதீங்க, அதை வந்து காட் கிட்ட அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல நீங்க எடுத்துட்டு வந்து கொடுங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுவாரு. அதாவது அங்க வந்து அந்த ஏதேன் தோட்டத்துல எல்லா பழத்தையும் நீங்க சாப்பிட்டுக்கலாம், ஆனா நன்மை தீமை அறியத்தக்க அந்த பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது சொன்னார்ல, அந்த மாதிரிதான் இந்த ஆசாரிப்பு கூடாரத்துல நீங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கோங்க, ஆனா உங்களோட சொத்துல 10ல் 1 பங்கு எடுத்துட்டு வந்து காட் கிட்ட கொடுங்க அப்படி சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அது எதுக்கு தெரியுமா அவர் சொல்லியிருப்பாரு, ஏன்னா வந்து லேவியர்கள்லாம் எப்படி இருக்காங்க, மித்த கோத்திரத்தை விட ரொம்ப தரித்திராவும் அவங்க வந்து ஒரு நாடோடியாவும் அப்படி சிதறுண்டு போயும் இருக்காங்கல்ல, அவங்க நல்லாயி அவங்கள மாதிரி சமமா அவங்களும் ஃபினான்ஷியலா சமமா இருந்தாங்கன்னா எல்லாருமே சமமா இருப்பாங்க. இப்போ ஒரு வீடுன்னு எடுத்துக்கோமே, வீட்டுல வந்து எல்லாருக்குமே ஒரே மாதிரி காசு கொடுத்தா தானே எல்லாரையுமே அம்மா அப்பா சரி சமமா ட்ரீட் பண்றவா நம்ம ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி அங்க என்ன பண்ணுவாருன்னா காட் வந்து சொல்லுவாரு நீங்க வந்து அந்த 10ல் 1 பங்கை என்கிட்ட கொடுங்க அப்படி சொல்லிட்டு அதை வந்து லேவியர்களை வந்து காடுக்காக ஊழியம் பண்ண சொல்லுவாரு. சோ அவங்க கையில அது போய் சேரட்டும் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருப்பார். இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி அவங்க தரித்திரமும் அவங்களோட கஷ்டம் எல்லாம் தீரட்டும்ட்டு அவங்க எல்லாம் ஒன்னாகட்டும்னு தான் காடு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரே கொண்டு வந்தாரு, அந்த ஆசாரிப்பு கூடாரங்கிறது. அதுதான் வழி வழியா வந்து இப்போ வந்து சபையா இருக்கு. அந்த 10ல் 1 பங்கு வந்து பாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து காடுக்கு ஊழியம் செய்யறவங்க வந்து அந்த 10ல் 1 பங்கை வந்து எடுத்துக்கிறாங்க. இது வந்து இப்போ வந்து அது காட் சொல்லி கொடுத்து அந்த 10ல் 1 பங்கை வந்து லேவியர்களுக்கு கொடுத்தாங்க இஸ்ரேல் மக்கள். ஆனா அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் இருக்கார்ல, அவரு வந்து என்ன தெரியுமா பண்ணுவாரு, அவரு வந்து பெரிய ஐஸ்வர்யவான். அவர் வந்து காடை வந்து கூப்பிடுவாரு, அவர் வீட்டுல இருந்து வெளியில வா, ஊரை விட்டு வெளில வா, நாட்டை விட்டு வெளில வான்னு காடு வந்து ஆபிரகாம கூப்பிடுவாரு. அப்ப அவர் எதுவுமே எடுக்காம தண்ணியால அவரோட ஒய்ஃபோட வருவாரு ஆபிரகாம். ஆனா அதுக்கு பிறகு காட் வந்து அவரை ரொம்ப பிளஸ் பண்ணுவாரு. அங்க இருக்க ராஜாக்களை விட அவர் வந்து பெரிய ஐஸ்வர்யவானா இருப்பாரு. ஆனா ஆபிரகாமுக்கு அது தெரியும், இந்த எல்லா செல்வமும் கொடுத்தது யாருதான், காட் தான் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு தெரியும். அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னா அவரோட எல்லா ஐஸ்வர்யத்திலையும் சொத்துலையும் 10ல் முதல் பங்கு எடுத்துட்டு வந்து மெல்கிசதேக்குன்றவர்கிட்ட கொடுப்பாரு. முதல்ல கொடுத்தா என்ன தெரியுமா அர்த்தம், முதல்ல கொடுத்தா முற்றிலும் கொடுத்த மாதிரி அர்த்தம், முதல் பலனை கொடுப்பாரு. அதுதாங்க நம்மளோட லைஃப்ல நம்ம கிட்ட கொடுக்குற எல்லா ஐஸ்வர்யமும் யார்கிட்ட இருந்தா வந்திருக்குன்னா காட்ட இருந்தா நம்மளுக்கு வந்திருக்கு. அதை வந்து உண்மையிலேயே அவர் தான் உணர்ந்தார், ஆபிரகாம் உணர்ந்து அவர் ஃபுல்லா அதை சரண்டர் பண்றாரு. இது வந்து இந்த மணி இந்த செல்வம் செழிப்பு எதுவுமே என்னால வந்தது இல்ல, இது முற்றிலுமே உங்களாலதான் வந்தது காட் சொல்லிட்டு அதை அப்படியே சரண்டர் பண்றாரு காட்ட ஆபிரகாம். அது வந்து அவர் முன்னாடியே பண்ணியிருந்தாரு. அதுக்கு பிறகுதான் காட் சொல்றாரு லேவியர்களுக்காக ஒரு ஆசாரிப்பு கூடாரம்னு ஒரு செட்டப், அதாவது சபை அந்த சர்ச்ன்ற செட்டப் சொல்லி இந்த 10ல் 1 பங்கு அவர் லேவியர்கள் எனக்கு வேலை செய்வாங்க, எனக்கு ஊழியம் செய்வாங்க, நீங்க அவங்களுக்கு வந்து அந்த 10ல் 1 பங்கு கொடுங்க அப்படி சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அதுக்கு பிறகு என்னாச்சு தெரியுமா, அப்ப வந்து லேவியர்கள் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்புறமா அவங்களுக்கு 10ல் 1 பங்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப கொடுக்க ஆரம்பிக்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ரிச் ஆயிட்டாங்க லேவியர்கள். எப்படி தெரியுமா, இப்போ உள்ள பாஸ்டர்ஸ் எடுத்துக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன சபை தான் வந்து ஆரம்பிப்பாங்க, அப்புறமா காணிக்க வர 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 அப்படியே பெரிய சபை ஆயிடுவாங்க, அப்புறம் கொஞ்சம் நல்லா ரிச் ஆயிடுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களும் ஆயிட்டாங்க. நீங்க லேவியர்கள்ல வந்து கற்பனை பண்றதுக்கு இப்போ உள்ள பாஸ்டர்ஸே கற்பனை பண்ணிக்கோங்க, அப்படிதான் லேவியர்களும் இருந்தாங்க. அப்புறமா லேவியர்கள் என்ன பண்ணாங்க, பணம் அதிகமாக அவங்க பெரிய ரிச் ஆயிட்டாங்க, மத்தவங்களை விட அவங்க எல்லாரை விட ரிச் ஆயிட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா மித்தவங்களெல்லாம் அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான்
பெரிய ஆள அப்படி சொல்லிட்டு மித்தவங்க எல்லாம் அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி தெரியுமா, இப்போ பாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்து பணம்லாம் வந்தோடனே நிறைய வீடு நிறைய பங்களா அடிக்கடிட்டு அப்படியே அதிகாரம் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களும் வந்து லேவியர்கள் வந்து அட்டூழியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப மோசமா அட்டூழியெல்லாம் பண்ண ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகும்னா, ஒரு காட் அந்த சிஸ்டமே எதுக்குதான் கொண்டு வந்தாரு, லேவியர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மித்தவங்களை விட மித்த அகோத்திரத்தை விட பின்தங்கி இருக்காங்க, அவங்கள என்ன பண்ணணும், குப்பையில இருந்தாங்க, அவங்கள எடுத்துட்டு வந்து அவர் காட் என்னவாக்குனாரு, ராஜாக்களே அவங்க கிட்டதான் வரணும், குருக்கள்ல அவங்க லேவியர்கள். ஸோ அவங்க கிட்ட வர அளவுக்கு அப்படி உயர்த்தி அவங்கள எல்லாரையும் சமமாக்கணும்னு தான் அவர் நினைச்சாங்க. ஆனா அவங்க அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணி அவங்க அதிகாரம் பண்ணி அட்டூழியம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லேவியர்கள். அதனால காடோட மகிமை, காடோட பிரசனம் என்ன பண்ணிரும்னா அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல போயிரும். எசேக்கியேல் காலகட்டத்துல, எசேக்கியேல் தீர்க்கதரிசி இருப்பார்ல, அந்த காலகட்டத்துல அந்த பிரசனமும் காடோட குளோரியும் வந்து அந்த ஆசாரிப்பு கூடாரத்தோட போயிடும். அந்த லேவியர்களுக்கு காடு வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது. அவங்க அப்புறமாவும் அவங்க அதே தான் பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்க அட்டூழியத்தையும் அவங்க ஐஸ்வர்யத்தையும் பண்ணிட்டே இருப்பாங்க. நிறைய சபைகள் எல்லாம் காடு இருக்காரோ இல்லையோ, ஆனா அவங்க வந்து பேருக்குன்னு ஒரு ஊழியம் செஞ்சு காணிக்க வாங்கி அவங்க பாட்டுன்னு பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் லேவியர்களும் அந்த காலகட்டத்துல பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா காடை வந்து எதுக்காக அது உருவாக்குனாரு, எல்லாரும் சரிசமமா இருக்கதானே அது உருவாக்குனாரு. ஆனா அது அப்படியே மாறி போய் தலைகீழா ஆகி இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரிதான் இருந்துகிட்டு இருக்கு. இதுல உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன். இது உங்களுக்கு எந்த சபையிலுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. உபாகமம் எடுத்துக்குவோம். உபாகமம் 26வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும். இப்பொழுதும் இதோ கர்த்தாவே, தேவரீர் எனக்கு கொடுத்த நிலத்தினுடைய கனிகளின் முதற் பலனை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அவர் சொல்றாரு, எனக்கு நீங்க கொடுத்த எல்லாத்துலயும் நான் வந்து முதற் பலனை கொண்டு வந்திருக்கேன், அதான் 10ல் 1 கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு. அதையும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் பணிந்து நீயும் லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் உன் வீட்டாராகிய கர்த்தர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் அனுகிரகம் பண்ணின சகல நன்மைகளின் நிமித்தம் சந்தோஷப்படுவீர்களாக. தசம பாகம் செலுத்தும் வருஷமாகிய 3ஆம் வருஷத்திலேயே நீ உன் வரத்தில் எல்லாம் 10ல் 1 எடுத்து, இதான் முக்கியமானது கவனிங்க, அந்த எல்லாத்துலயும் உங்களுக்கு காடு பிளஸ் பண்ணி தந்த எல்லா சுகத்திலையும் 10ல் 1 பாகத்தை எடுத்து லேவியனுக்கு கொடுக்க சொல்றாங்க. அப்புறம் யாருக்கெல்லாம் கொடுக்க சொல்றாங்களாம், பரதேசிக்கும் திக்கச்ச பிள்ளைக்கும் விதவைக்கும் இவங்களுக்கு எல்லாம் கொடுக்க சொல்றாங்க. ஆனா நம்ம இது வரைக்கும் என்னதான் கேள்விப்பட்டோம், காடுக்குன்னு ஊழியர் செய்யற அந்த லேவியர்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணுவோம், அந்த 10ல் 1 தசம பாகத்தை கொடுக்கணும் தானே இது வரைக்கும் நம்ம ப்ரீச் பண்ணி கேள்விப்பட்டிருப்போம். இது வரைக்கும் வளர்ந்ததுல நம்ம இதுதானே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா உண்மையிலே காடையில யாருக்கெல்லாம் அந்த 10ல் 1 பங்கு கொடுக்க சொல்றாராம், லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கச்ச பிள்ளைக்கும் விதவைக்கும் அவங்களுக்கு எல்லாம் தான் காடு கொடுக்க சொல்றாராம். உன் வாசல்களில் புசித்து திருப்தியாகும்படி அவர்களுக்கு கொடுத்த பின் நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி, தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளையின்படியும் இதெல்லாம் பண்ணணுமா, அது பண்ணிட்டு நம்ம காட்ட போய் நான் பரிசுத்தமான பொருள்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கச்ச பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்தேன். நான் வந்து அந்த 10ல் 1 அந்த பரிசுத்தமா அதை எடுத்துட்டு வந்து நான் அவங்க எல்லாருக்கும் கொடுத்தேன். உம்முடைய கட்டளைகள் ஒன்றையும் நான் மீறவும் இல்லை மறக்கவும் இல்லை. அது அவர் மறக்க கூட இல்லையா. நான் துக்கம் கொண்டாடும் போது அதில் புசிக்கவும் இல்லை, தீட்டான காரியத்தில் அதில் ஒன்றும் எடுக்கவும் இல்லை, இழிவு காரியத்துக்காக அதில் ஒன்றும் படைக்கவும் இல்லை. நான் என் தேவனாகிய கர்த்தரின் சந்நிதிக்கு கீழ்ப்படிந்து தேவரீர் எனக்கு கட்டளையிட்டபடி சகலமும் செய்தேன். அவருக்கு கஷ்டம் வந்துச்சான், துக்கம் கூட வந்துச்சான், அப்ப கூட அதை என்ன பண்ணுவான், அந்த 10ல் 1 பாகத்தை அவர் தொடவே இல்லையா. நீர் உமது பரிசுத்த வாசல் தலமாகிய பரலோகத்தில் இருந்து நோக்கி பார்த்து உமது ஜனங்களாகிய இஸ்ரவேலரையும் நீர் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியே எங்களுக்கு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் ஆசீர்வதியும் என்று சொல்வாயாக. எவ்வளவு ஸ்வீட்டா காட் சொல்லியிருக்காரு பாருங்க. அந்த 10ல் 1 தசம பாகத்தை எடுத்துட்டு போய் அவங்களுக்கு கொடுத்துட்ட பிறகு அவர் காட்ட வரணுமா. காட்ட வந்து நாங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க சொன்ன மாதிரி 10ல் 1 எடுத்தோம், அது வந்து எங்களுக்கு கஷ்டம் வந்துச்சு, அப்ப கூட நாங்க அந்த 10ல் 1 இருந்து எதையுமே எடுக்கல. அந்த 10ல் 1 எடுத்துட்டு போய் லேவியருக்கும் திக்கச்ச பிள்ளைக்கும் விதவைக்கும் நாடோடிகளுக்கும் தரித்திரருக்கும் கொடுத்தோம். இப்ப நீங்க எங்க எல்லாரையும் சந்தோஷமா ஆசீர்வதிங்க காட், எங்களுக்கு வந்து பாலும் தேனும் வழிய விடுங்க, ஓட விடுங்க, எங்களை இப்ப பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்க சொல்றாரு காட்னா.
அதை நம்ம போய் அவர்கிட்ட தசம பாகத்தை கொடுத்துட்டு நம்ம எப்படி கேட்கணுமா, அவ்வளவு ஸ்வீட்டா சொல்லியிருக்காரு பாருங்களேன். இதுதான் வந்து நம்ம தசம பாகத்தை கொடுக்க வேண்டியவங்க. நம்ம ஆனா என்ன நினைச்சுக்கிறோம், வெறும் வந்து காடுக்கு ஊழியம் செய்யறவங்களுக்கு மட்டும்தான் இந்த தசம பாகம் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிருக்கோம். ஆனா உண்மையில காடு யாருக்கெல்லாம் கொடுக்க சொல்றாருன்னா, திக்கச்ச பிள்ளை, அந்த கஷ்டப்படுறவங்க எல்லாருக்கும். லேவியரை எதுக்கு சேர்த்திருக்காருன்னா, ஆக்சுவலி லேவியரும் எப்படித்தான் இருந்தாங்க அந்த காலகட்டத்துல. அவங்களும் தரித்திரரா இருந்தாங்க, திக்கச்சவங்களா இருந்தாங்க, கைவிடப்பட்டவங்களா இருந்தாங்க. அதனாலதான் லேவியரை ஃபர்ஸ்ட் அவர் போட்டிருக்காரு. அவங்க என்ன பண்றாங்க, காடுக்குன்னு சர்வ் பண்றாங்க. சோ காடுக்கு சர்வ் பண்றவங்க வந்து கஷ்டப்படுறாங்க, அதனால அவங்களே சேர்த்திருக்காங்களே ஒழிய அவங்க லேவியர் நல்லா பிளஸடா இருந்தா வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அவங்க தரித்திரரா இருந்ததால்தான் காடு வந்து கொடுக்க சொல்லியிருக்காரு. இதுல நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ரொம்ப கவனமா இருங்க. உங்களோட அந்த 10ல் 1 பங்கு அது வந்து விதை மாதிரி. அதை நீங்க விதைக்கும் போது அது உங்களுக்கு பிளஸ்ஸிங்கா மாறும். அதை வந்து நீங்க எங்க விதைக்கிறீங்கன்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. லேவியருக்கு, அதாவது காடுக்கு ஊழியம் பண்றவங்களுக்கு காடு ஏன் தர சொன்னாருன்னா, அப்பா அவங்க கஷ்டப்பட்டதாலதான் அவர் தர சொன்னாரு. நீங்களும் கஷ்டப்படுற ஊழியக்காரர்களுக்கு கொடுங்க. அதே மாதிரி நீங்க கொடுக்க வேண்டியது யாருக்குன்னா, உங்களை விட பினான்சியலா யார் சாப்பாட்டுக்கு ட்ரெஸ்க்கு கூட இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் காடு தர சொல்றாரே ஒழிய எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் சபைன்ற செட்டப்ல பாஸ்டருக்கு போய் கொடுக்கணும்ன்றது அவர் சொல்ல வரல. லேவியர்களுக்கு கஷ்டப்பட்டதாலதான் லேவியர்கள் அப்படி சொல்லிட்டு அவர் கொடுத்திருக்காரு ஒழிய எல்லாமே ஒரு சம்பிரதாயம் மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, கொண்டு போய் பாஸ்டர்ங்க கிட்ட கொடுக்க கூடாது. அது வந்து அவங்க கஷ்டப்பட்டா நம்ம கண்டிப்பா கொடுக்கணும். நம்மளுக்கு கீழே யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லாரும் நீ போய் 10ல் 1 பங்கு கொடுத்துட்டு வந்து பிளஸ்ஸிங் வாங்கிக்கொண்டு தான் காட் நம்ம கிட்ட சொல்ல வர்றாரு ஒழிய இதை பாஸ்டர்களுக்கு கொடுங்க அப்படி சொல்லிட்டு வந்து காட் வந்து சொல்ல வரல. இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா பார்த்தோம்னா ஜீசஸ் இன்னும் தெளிவா சொல்லியிருப்பாரு. இவங்க லேவியர்களுக்கு பின்னாடி வரவங்க தான் அந்த பரிசேயர் சதுசேயர்கள்லாம். அவங்கெல்லாம் இன்னுமே என்ன பண்ணுவாங்க, அட்டூழியம் பண்ணிட்டு இருப்பாங்க. அட்டூழியம் பண்ணிட்டு அந்த பணத்தை எல்லாம் வாங்கி அவங்களுக்கு நெய்ய வச்சுன்னு இருப்பாங்க. ஒன்ஸ் வந்து அவங்க கஷ்டப்படும் போது தர சொன்னார்தான். ஆனா அதுக்கு பிறகு அவங்க நல்லா ஆயிட்ட பிறகு அந்த பணத்தை வந்து அவங்களுக்கு நெய்ய வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து ஜீசஸ் சொல்வாரு, இந்த செங்கல்லால கட்டப்பட்டு இருக்குல்ல அந்த கட்டடமாகிய அந்த தேவாலயம் சபை, அது வந்து தேவன் வாழ்ற ஆலயம் கிடையாது. நம்ம ஒருவரும் நம்ம மனுஷங்கள்லாம் இருக்கோம்ல, நம்ம ஒருவரும் நீங்க ஒருவரும் தான் தேவனுடைய ஆலயம் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாரு. ஆக்சுவலி அவர் ப்ளூரல்ல சொல்லுவாரு. நீங்க ஒருவரும் சேர்ந்து நீங்க எல்லாருமே ஒரு உடலா இருக்கீங்க, நீங்க தான் தேவனோட ஆலயமா இருக்கீங்க, நீங்க ஒருத்தரும் அதனோட ஒரு அவயமா இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஜீசஸ் சொல்லுவாரு. எல்லாரும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, சபைங்கிறது ஒரு கட்டடம் கட்டி அங்க போயிட்டு அந்த கட்டடம் வந்து கோயில் இல்லை, அங்க வந்து காடு வாழல. நம்ம ஒருத்தரும் சேர்ந்து நம்ம எல்லாரும் ஒரு சபையா இருக்கோம், நம்மளுக்குள்ளதான் காடு வந்து வாழ்றாரு. நம்மளதான் அவர் என்ன சொல்றாரு, நம்மளதான் சர்ச்சுன்னு சொல்றாரே தவிர அந்த செங்கலால கட்டப்பட்ட அதை வந்து அவர் வந்து சர்ச்சுன்னு சொல்ல. இப்ப நம்மளுக்கு கையில ஏதாவது காயம் வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணும், கண்ணு அழுவும், கால் வந்து மருந்து வாங்கணும்னு சொல்லிட்டு ஓடும். அதுக்கேற்ற டேப்லெட்ஸை வந்து வாய் வழியா எடுத்துக்கும், வயிறு வந்து செமிக்கும். எல்லாமே ஒன்னத்துக்கு கஷ்டம்னா பாடியோட எல்லாமே என்ன பண்ணும், அதுக்காக கேர் பண்ணும். கைக்கு தானே அடிபட்டிருக்கு, கால் எனக்கு என்ன ஃப்ரீன்னு கால்னா டான்ஸ் ஆடும், வாய் வந்து கைக்கு தானே அடிபட்டிருக்கு, நான் ஜாலியா இருக்கேன்னு பாட்டு ஆடும். இல்ல எல்லாம் ஒரு அவையும் கஷ்டப்படும் போது எல்லா அவையமும் கஷ்டப்பட்டு அதை கியூர் பண்ணிட்டு அப்புறம் தானே ரிலீஃப் ஆகும். நமக்கு ஒரு ஹெட்டேக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஹெட்டேக் வந்த உடனே தலைக்கு தானே ஹெட்டேக் வருதுன்ட்டு நம்ம கையை வச்சு நம்ம ஜாலியா தான் விளையாட செய்வோம். இல்ல ஃபர்ஸ்ட் அந்த ஹெட்டேக் எப்படா சரி பண்றதுன்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணிட்டு தானே நம்ம அந்த மாதிரி நம்ம நார்மலாகும். அதுதான் ஜீசஸ் சொல்றாரு. நீங்க எல்லாருமே நீங்க எல்லாருமே சபையோட அவயங்கள், நீங்க தான் காடோட, நீங்க காட் வாழ்ற சர்ச்சே நீங்க தான். அப்போ வந்து நீங்க ஒருத்தர் நேசிங்க. ஒருத்தவங்களுக்கு கஷ்டம்னா என்ன பண்ணுங்க, இன்னொருத்தவங்க போய் ஹெல்ப் பண்ணுங்க. அவங்க வந்து உங்களோட பினான்சியலா டவுனா இருக்காங்களா, அவங்க சாப்பாடு இல்லாம இருக்காங்களா, போய் சாப்பாடு கொடுங்க. ட்ரெஸ் இல்லாம இருக்காங்களா, போய் ட்ரெஸ் கொடுங்க அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. அதனாலதான் பைபிள்ல ஜீசஸ் சொல்றாரு, சீஷர்களை பத்தி இந்த சிறியவர்களாகிய ஒருத்தருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது காடுக்கே கொடுத்த மாதிரி சொல்றாரு ஜீசஸ். ஏன் அப்படி சொல்றாரு, ஏன்னா நம்மளுக்குள்ளதானே காட் வந்து வாழ்றாரு. அப்போ வந்து சீஷர்கள் வந்து கஷ்டப்படும் போது அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தா யாருக்கு சாப்பாடு கொடுத்த மாதிரி, ஜீசஸ்க்கே சாப்பாடு கொடுத்த மாதிரி. சோ சபைங்கிறது என்னத்துக்குன்னா எல்லாருமே சரிசமமா ஆகணும்ன்றதுக்காக காட் உருவாக்குனது. லேவியர்கள் மித்தவங்களோட சரிசமமா ஆகணும் தானே அந்த டேபர்நாக்கிள்ன்ற அந்த சபைங்கிற செட்டப்பை காட் கொண்டு வந்தாரு. அந்த மாதிரி இந்த சபைங்கிற கான்செப்டே நம்ம எல்லாருமே சரிசமமா ஆகணும்ன்றதுக்காகவே உண்டானதே ஒழிய
மற்றபடி அது ஒரு கட்டடமா சபையை கட்டி அங்க வந்து லேவியர்களுக்கு கொடுக்குற மாதிரி 10ல் 1 பாகம் போய் தசம பாகம் கொடுத்து சம்பிரதாயமா பண்றது இல்லை. அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா ஒரே உடலா நம்ம எல்லாரும் சகோதர பாசத்தோட நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கும் போது நம்மளுக்குள்ள வந்து என்ன பண்றாரு, காட் வந்து வாழ்றாரு. நம்ம ஒருத்தரை கேர் பண்ணிக்கணும், நம்ம ஒருத்தர் மேல அன்பா இருக்கணும். நம்ம எல்லாருமே ஒரு உடலோட அவையும், நம்ம எல்லாருமே யாருதான், நம்ம எல்லாருமே ஒரு யூனிட்டியா இருக்கணும், நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், நம்ம எல்லாருக்குள்ளயும் என்ன இருக்காரு, காட் கிரைஸ்ட் வந்து வாழ்றாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உங்க காணிக்கைகளை நீங்க யார்கிட்ட விதைக்கிறீங்க அப்படி சொல்லிட்டு நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. அந்த காணிக்கையை நீங்க சரியான விதத்துல தான் விதைக்கிறீங்களா இல்ல சம்பிரதாயத்துக்கு விதைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. கடைசியா நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். பைபிள்ல ஒரு வசனம் வரும், இஸ்ரேல் மக்கள் வந்து அவங்களோட கோயில் பாழா போயிட்டு சொல்லிட்டு வாங்க பாழா போன இந்த கோயில நம்ம புதுசா கட்டி எழுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஆனா உண்மையிலேயே எதுதான் கோயில், நம்ம தானே கோயில், காட் நம்மளுக்குள்ள தானே வாழ்றாரு. அப்ப நமக்குள்ள யாராவது ஒருத்தவங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போயிருந்தாங்கன்னா அவங்கதான் பாழா போன ஆலயம். அவங்களுக்கு நம்ம ஒரு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தோம்னா அதுதான் அவங்கள வந்து நம்ம புதுசா கட்டி எழுப்புறதா காடோட பார்வையில அர்த்தம். நம்மளோட பார்வையில தான் கட்டடம்லாம் சபை, காடோட பார்வையில நம்ம தான் சபை. நம்ம ஒருத்தரும் அவரோட அந்த சபையில அவரோட உடலோட அவயங்கள்லாம் நம்ம தான் இருக்கும், அவரோட ஆலயத்தோட ஒரு அவயமாவும் நம்ம தான் இருக்கும். அதனாலதான் பைபிள்ல ஒரு வசனம் வரும், மனிதர்களை சபிக்காதீர்கள் அப்படி சொல்லிட்டு வரும். ஏன்னா அவங்க வந்து யாரு, அவங்களுக்குள்ள தானே காட் வாழ்றாரு, நம்ம தானே மனுஷங்க தானே அவரோட கோயிலா இருக்கும். அப்போ ஒரு மனுஷனை சபிச்சா என்ன அர்த்தம், அது நம்ம காடையே சபிச்ச மாதிரி அர்த்தம். அதனாலதான் காட் சொல்றாரு, நீங்க உங்களை நேசிக்கிற மாதிரி பிறரையும் நேசிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுதான் நம்ம எல்லாருமே ஒரே காடோட அவயமா இருக்கும், காட் நம்மளுக்குள்ளதான் வாழ்றாரு. இப்போ வந்து ஒரு கை அடிபட்டா காலு கண்ணு எல்லாமே கேர் பண்ற மாதிரி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தரும் நம்ம கேர் பண்ணிக்கணும். அவங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம வந்து அவங்க பினான்சியலா நம்ம தூக்கி விடுறோம். இப்போ நம்மளுக்கு சென்டரா இருக்கிறது மணி தான். மணியை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மணியை நம்ம கொடுத்தா அவங்கள வந்து அவங்கள நம்பருக்கு சமமா நம்ம ஆக்குறோங்கிறது அதுக்கு அர்த்தப்படும். ஒரு அம்மா அப்பா வந்து அவங்க குழந்தைகளுக்கு மணியை வந்து சமமா கொடுக்கும் போதுன்னு அவங்க சமமா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்மளோட பினான்சியலா டவுனா இருக்கவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு பணம் கொடுத்து நம்ம அளவுக்கு நம்மள அவங்களுக்கு தூக்கி விடணும். அதனால உங்க காணிக்கைகளை நீங்க யாருக்கிட்ட கொடுக்குறீங்க, எப்படி கொடுக்குறீங்கிறத நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சம்பிரதாயமா கொடுக்குறீங்களா அப்படிங்கறதையும் நீங்க வந்து யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தரும் அன்பா இருக்கணும், ஒன்னா இருக்கணுங்கிறதான் காட் ஆசைப்படுறாரு. காட் நம்ம எல்லாருக்குள்ளயும் வாழ்றாரு, மனுஷங்க எல்லாருக்குள்ளயும் வாழ்றாரு. அவர் நம்ம எல்லாருக்கும் பிதாவா இருக்காரு. நம்ம என்ன நினைக்க கூடாது, பாஸ்டர்ஸ் மட்டும்தான் காட், பாஸ்டர்ஸ் கிட்ட மட்டும்தான் காட் வந்து இருக்காரு, நம்ம கிட்ட எல்லாம் இல்ல அப்படி சொல்லி நம்ம நினைக்க கூடாது. கிறிஸ்டியன்ஸ் மட்டும் காடோட ஆலயம் இல்லை, எல்லாருமே அவரோட ஆலயம் தான். எந்த இனமா இருந்தாலும் சரி, எந்த மொழியா இருக்கட்டும் சரி, எல்லாருமே அவரோட பிள்ளைங்க தான். நம்ம எல்லாருமே தான் அவரோட ஆலயம். சோ நம்ம எல்லாருமே எப்படி இருக்கணும், ஒன்னா இருக்கணும், எல்லாருக்குள்ளேயும் தான் அவர் வாழ்றாரு. நீங்க உங்களோட காணிக்கைகளை யாருக்கிட்ட எப்படி நீங்க விதைக்கிறீங்க அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க. இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா நம்ம வர வீடியோஸ்ல பார்க்கலாம். பாய்.